சென்னை பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் தெரிவித்திருப்பதாவது: அரசு நிர்வாகத்தை கவனிப்பதை விட விளம்பரப் படங்களில் நடிப்பதிலேயே அதிக நேரம் செலவிட்டு வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று புதிதாக ஒரு விளம்பரப் படத்தில் நடித்து வெளியிட்டிருக்கிறார். முதலமைச்சர் எத்தனை விளம்பரப் படங்களில் வேண்டுமானாலும் நடித்துக் கொள்ளட்டும், அதற்காக மக்களின் வரிபணத்தை கூட வீணடித்துக் கொள்ளட்டும், அதையும் கூட பொறுத்துக் கொள்வோம். ஆனால் முதலமைச்சரின் சொல்லுக்கும் செயலுக்கும் ஒற்றுமை இருக்கிறதா என்பதுதான் நமது வினா. கடலூர் மாவட்டம் சாத்திப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த தேவா, ஜீவா என்ற சிறுவர்கள் அருகில் உள்ள நெல்லித்தோப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் முறையே 5ஆம் மற்றும் 2ஆம் வகுப்புகளில் படித்து வருகின்றனர். திரையுலக நட்சத்திரங்களுடன் இணைந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிடும் அளவுக்கு புகழ் பெற்றிருக்கும் அவர்கள் படிப்பை மட்டும் விற்றவே விற்றாதீங்க என்று வலியுறுத்தி வெளியிட்ட ரீல்ஸ் பெரும் வரவேற்பை பெற்றது. அவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது அலுவலகத்துக்கு அழைத்து பேசி வீடியோ வெளியிட்டதுடன் கலெக்டராகவும் காவல்துறை அதிகாரியாகவும் வரும் அளவுக்கு நன்றாக படிக்க வேண்டும் என்று வாழ்த்தி இருக்கிறார். இதில் ஒன்றும் தவறு இல்லை. முதலமைச்சரின் ஷூட்டிங் பாணியில் பேசுவதாக இருந்தால் அடுத்த ஷாட்டுக்கு கடலூர் மாவட்டம் நெல்லித்தோப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு செல்வோம். அந்த பள்ளியில்தான் ரீல்ஸ் புகழ் மாணவர்கள் தேவாவும் ஜீவாவும் படிக்கிறார்கள். நெல்லித்தோப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மொத்தம் 5 வகுப்புகள் உள்ளன. 30 மாணவ மாணவியர் படிக்கிறார்கள். ஆனால் அந்த பள்ளியில் ஒரே ஒரு தலைமை ஆசிரியர், ஒரே ஒரு ஆசிரியர் மட்டுமே உள்ளனர். 2 ஆசிரியர்களை மட்டும் வைத்துக்கொண்டு 5 வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு எப்படி பாடம் நடத்த முடியும்? எப்படி தரமான கல்வி வழங்க முடியும்? தேவாவும் ஜீவாவும் எப்படி கலெக்டராகவும் காவல் அதிகாரியாகவும் ஆவதற்கு ஏற்ற அடிப்படை கல்வியை பெற முடியும்? சொல்லுங்க முதலமைச்சரே. தேவா, ஜீவா பயிலும் பள்ளியின் நிலைமை மட்டும் இவ்வளவு மோசமாக இல்லை. தொடக்க கல்வித்துறை சார்பில் 22,831 தொடக்கப் பள்ளிகள் செயல்படுகின்றன. அவற்றில் 15,000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளில் 5 வகுப்புகளுக்கு வெறும் 2 ஆசிரியர்கள் மட்டும்தான். மேலும் 3,800 தொடக்கப் பள்ளிகளில் 5 வகுப்புகளுக்கும் சேர்த்து ஒரே ஆசிரியர்தான். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 29,418 நடுநிலை பள்ளிகள் மற்றும் தொடக்கப் பள்ளிகளில் 1,00,000 வகுப்புகளுக்கு ஆசிரியர்கள் இல்லை. இந்த லட்சணத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தரமான கல்வி எங்கிருந்து கிடைக்கும் முதலமைச்சரே? மாணவர்களின் கல்வி மீது கொண்ட ஆர்வத்தால் நீங்கள் இந்த சந்திப்பை நிகழ்த்தவில்லை. விளாத்திக்குளம் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதால் மாநிலம் முழுவதும் மக்களிடையே ஏற்பட்டுள்ள கோபத்தை திசை திருப்புவதற்காகத்தான் இந்த விளம்பரப் படத்தை நீங்கள் வெளியிட்டுள்ளீர்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள். இத்தகைய விளம்பரப் படங்கள் மூலம் மக்களை ஏமாற்ற முடியாது. இன்னும் சில வாரங்களில் நடக்கவிருக்கும் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களால் மறக்க முடியாத தீர்ப்பை அளிப்பார்கள். அதன்பின் விளம்பரப் படங்களில் நடித்துதான் நீங்கள் பொழுதை கழிக்க வேண்டியிருக்கும். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. படிப்பை மட்டும் விற்றவே விற்றாதீங்க என கல்வியை முன்னிறுத்தி இன்ஸ்டாவில் கலக்கும் சிறுவர்கள்.